பூமியை ஒரு டைம் மழை காப்பாத்துச்சு. அதே பூமியை ஒரு விண்கல் ஆல்மோஸ்ட் அழிச்சிருச்சு. இந்த ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு தெரியுமா? சுமார் 251 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ட்ரையாசிக் பீரியட் ஆரம்பிக்கும் போது பூமி முழுக்க ஒரு வித்தியாசமான மாற்றம் நடந்துச்சு. அந்த நேரத்துல வானமே இடிஞ்சு விழுகிற அளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அது சில நாட்கள் கிடையாது, சில வருஷங்கள் கிடையாது, மில்லியன் வருஷங்களா நீளமான ஈரமான காலநிலை உருவாகுச்சு. பாலைவனங்கள் காடுகளா மாறுச்சு. பூமி திரும்பவும் உயிர் பெற்றுச்சு. இதுதான் டைனோசர்கள் வளர ஆரம்பிச்ச காலம். ஆனா இந்த சேம் பூமி இன்னொரு நாள்ல முழுக்க மாறி போயிடுச்சு. சுமார் 66 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் பூமியை ரொம்ப வேகமா வந்து மோதுச்சு. அந்த வெடிப்பு லட்சக்கணக்கான அணுகுண்டுகள் மாதிரி இருந்துச்சு. தூசி, புகை இதெல்லாம் சேர்ந்து பூமிக்கு சூரிய ஒளி வர முடியாம பண்ணிருச்சு. உலகம் முழுக்க குளிரா இருந்தது. செடிகள் அழிஞ்சுது. ஃபுட் செயினே முறிஞ்சு போச்சு. அதோட விளைவு தான் டைனோசர்கள் உட்பட பெரும்பாலான உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. ஒரு மலை உலகத்தை உருவாக்குச்சு. ஒரு விண்கல் ஆல்மோஸ்ட் அதை அழிச்சிருச்சு. நேச்சரை நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.